ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அளவு ப்ளவுஸ் வச்சு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கட் இதை தான் பார்க்க போகிறோம். இந்த அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சுருக்கமாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் மெயின் கிளாத் வந்து உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக நல்லா கிளியராக புரியணுங்கிறத நம்ம அயன் பண்ணி எடுத்திருக்கேன். சப்போஸ் ஒரு வேளை உங்களுக்கு அயன் பண்ணுறதுக்கான வசதி இல்லைன்னு வச்சிங்களேன், இப்போ இதை மாதிரி சுருக்கமாக கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் வந்து இதை மாதிரி நார்மல் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாரும் அயன் பண்ணிலாம் நமக்கு கொடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி நீங்கள் அயனிங்லாம் பண்ணி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட்டு கொடுக்குறீங்கன்னா தையக்கூலி அதிகமாக வாங்கணும். இல்லை கஸ்டமர் கொடுக்குறாங்க, அயன் பண்ணலாம் முடியலை, ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கணும், எப்படி அளவு கரெக்டாக எடுக்கிறது அதை வந்து கிளியராக நான் வந்து ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரியும் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வேணும். இல்லை ரொம்ப வளவளன்னு இழுக்காமல் ரொம்ப குயிக்காக வந்து ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடில் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். இது வந்து கிராஸ் கட்டு. இப்போ நேர் கட்டிங் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு அளவு எடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது ஃப்ரண்ட்டில் அளவு எடுக்கிறது வந்து ஏன்னா துணி வந்து எக்ஸ்டர்ன் ஆகும், இது வந்து சரியான அளவாக வராது. அதனால் நம்ம எப்படி அளவு எடுக்கலான்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இது நீங்கள் நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் ரெண்டுத்துக்குமே இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸ் இதை மாதிரி நாலாக ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். நாலாக மடிப்போம்ல நார்மலாக, சைடு ஜாயிண்ட் ரெண்டும் ஒன்றா இருக்குது, இப்படி அப்படியே எடுத்துக்கிறோம். இது மட்டும்தான் நம்ம மெயினாக எடுக்கிறது. கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் ரெண்டு சைடும் ஈவனாக இருக்கணும், ரெண்டு ஜாயிண்ட்டும். இப்போ இந்த மாதிரி அளவு கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு எவ்வளோ இறக்கமான நெக்காக இருந்தாலும் சரி, இல்லை க்ளோஸ் நெக்காக இருந்தாலும் சரி, நெக்கோட ஸ்டார்டிங்லேருந்து அதுக்கு நேராக வர, இப்போ ஒரு வேளை சின்ன நெக்குன்னு வச்சிங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வரும், இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு டீப் நெக்கு, ஒரு 8 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். இப்போ இதுலேருந்து இதை விட 10 இன்ச்சு நெக்கு இறக்கறதுனால நீங்கள் இதே ஸ்டெப்பில் அளவு எடுத்துங்க. கரெக்டாக அந்த நெக்கோட ஸ்டார்டிங்லேருந்து நல்லா நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால ஸ்ட்ரைட்டாக நல்லா இழுத்துக்குங்க. 10 இன்ச்சு கரெக்டாக வந்து 10 இன்ச்சு இருக்குது. இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு இந்த 10 அப்படியே 4ஆல் பெருக்கிக்கணும். 10 × 4 பைத்னாங்க 40. ஸோ இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட முழு உடம்பு சுற்றளவு 40 இன்ச்சு. இப்போ இதுவே லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது இவங்களுக்கு நான் தச்சு கொடுக்குற அளவு 41, அதாவது 10.25 எடுத்துப்போம் ஒரு பக்கத்துக்கு. இது வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் டைட்டாக போட்டால் தான் ரொம்ப வந்து இழுத்துக்கிட்டலாம், லூஸ் கொடுக்காமல் இருக்கும் கொஞ்சம் நேரம் போட்டதுக்கு அப்புறமும் நமக்கு. அதனால் 10 இன்ச்சு உடம்பு சுற்றளவு 40. இப்போ ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கு எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து அந்த ஒரு டவுட் இருக்குது. கட்டிங் வீடியோ நிறைய வீடியோ பாருங்கள், அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த அளவுக்கு 40 இன்ச்சு கிராஸ் கட்டிங். இதை எப்படி வந்து நம்ம அளவு மார்க் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். கீழ்ப்பக்கம் சமமாக இருக்குன்னு பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸ் வந்து குறுக்கு பீஸில் தான் போட்டிருக்கோம். கரபாகம் 2ஆக மடிஞ்சு ஆப்போசிட்லேயும் ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்குது, மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்குது. கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக கிளாத் இருக்கான்னு பார்த்துங்க. ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா நேராக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. எனக்கு வந்து கிளாத் வந்து நேராக இருக்குது, அதனால் எதுவுமே நான் பண்ணேன், அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மல் ப்ளவுஸுக்கு எப்போதும் போல் 2 இன்ச்சு கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நல்லா திக்னஸாக மடித்து அடித்தோம்னா இந்த மாதிரி ஒரு 36 சைஸுக்கு மேலே போயிடுச்சுனாலே கீழ்ப்பக்கம் நல்லா 2 இன்ச்சு தாராளமாக கொடுங்க. அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா 1.5 1.25 கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது 40 இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கிறனால தாராளமாக 2 இன்ச்சு கொடுத்துட்டு மடிச்சடிங்க. நேராக ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸோட இடுப்பு இறக்கும். சில அளவுகள் வந்து டேப்பை வச்சு எடுக்கிறேன், சில அளவுகள் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன். கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து அதுக்கு நேராக வர அளவில் இடுப்பு இறக்கம் எடுத்துங்க. 14 இன்ச்சு இந்த ப்ளவுஸ்க்கு இடுப்பு இறக்கும். இதை மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு அப்படியே டேப்பை மேலே இழுத்துட்டு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, மொத்தமாக 16.5 இன்ச்சு இருக்குது. ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி இதை மாதிரி ஒரு 2 மார்க் பண்ணிங்க. ஒரு 1/2 ஸ்கேல் அளவுக்கு 2 லைன் வரைஞ்சிக்கிறோம். நார்மலாக எப்போதும் போல் இதே மாதிரி. இப்போ இந்த ப்ளவுஸுக்கு கழுத்து அகலம் ஷோல்டர் அகலம் 2 எடுக்கிறதுக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் எடுக்கிறேன். ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்கு உள்ள அளவுக்கு. எப்போவுமே பேக் நெக் வந்து அகலமாகவும் ஃப்ரண்ட் நெக் வந்து குறுகலாகவும் தான் வரும். ஸோ நீங்கள் நான் சொல்லித்தர ஸ்டெப்பில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு டவுட்னா கேளுங்க.
புரியலன்னா வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். பிகினர்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேள்வி கேட்டாலும் ஒரு சில கேள்விக்கு வந்து டீட்டெயில்டாக கமெண்ட்டில் பதில் சொல்ல முடியாது. வீடியோவை தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். ப்ளவுஸ் கட்டிங் வந்து எடுத்தோடனே எல்லாரும் ஒரே வீடியோவில் பார்த்துட்டு கட் பண்ண முடியாது. என்னோடது புரியலைன்னா உங்களுக்கு வேறு எந்த சேனலில் ஈஸியாக இருக்கோ புரியுதோ தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. எந்த கட்டாயமும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் அரைஞ்சி விட்டுட்டு நெக் ஷேப்பை அப்படியே வைக்கிறேன். இங்கே ஒரு விரலை வச்சிங்க ப்ளவுஸ் நவராமல் இருக்கிறதுக்கு. இப்போ ரெண்டுமே ரெடி அளவை மார்க் பண்ணுங்க. அதாவது இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட்லேயும் நெக்கு முடிகிற இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு அளவு பார்த்துக்கலாம். இப்போ 2.25 இன்ச்சு இருக்குது. அதாவது ரெடி அளவு 2.25 இன்ச்சு கழுத்து அகலம், ஷோல்டர் அகலம் 5.25 இன்ச்சு. இப்போ என்ன பண்ணுங்க 2.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கங்க. 1/4 இன்ச்சு மட்டும் கழுத்து பிடிச்சி தைக்கிறதுக்கு விட்டுட்டு, அதே மாதிரி 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஷோல்டர் அகலத்துக்கு சேர்த்துங்க. இங்கே 1/4 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ அடுத்ததாக வந்து நெக்கு இறக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ளவுஸ் இதை மாதிரி எடுத்துங்க. இப்போ 14 இன்ச்சு இடுப்பு இறக்கம் எடுத்தோம் இல்லையா, இப்படி வச்சுட்டு பாருங்கள் 8.25 இன்ச்சு இருக்குது. அதாவது ரெடி அளவு 8.25. இப்போ 8.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே நீங்கள் இப்படி மார்க் பண்ணாலும் சரி, இல்லை அளவு ப்ளவுஸை சென்ட்ரு இது மாதிரி 2 டாட்டையும் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே சென்ட்ரு மடிச்சுட்டு இப்படி வச்சாலும் சரி. ரெடி அளவுலேருந்து 8.25 அப்படியே வைக்கும்போது நமக்கு தையல் கட்டிங் அளவு வந்துடும். இல்லை நீங்கள் அளவு ப்ளவுஸில் வச்சு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ 8.25 மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே ரெடி அளவு, அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு இப்போ ரெடி அளவு பாருங்கள், நமக்கு 8.25 கரெக்டாக இருக்கும். கீழே உள்ள கோடு ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணும்போது, ஒருவேளை அது உங்களுக்கு டேப்பில் அளவெடுத்து உங்களுக்கு மார்க் பண்ணும்போது குழப்புச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கங்க. இப்போ மேலேருந்து நம்ம 8.25 மார்க் பண்ணோம். தைச்சதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் விட்டுட்டு ரெடி அளவு 1/4 இன்ச்சு தள்ளி மேலே மார்க் பண்ணோம்னா இந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு கழுத்து அகலம் வச்சோமா, கீழே 2.25 மார்க் பண்ணிக்கங்க. இந்த இடத்துக்கிட்ட வரும். இந்த 2.5யும் 2.25 ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா டீப் நெக்கு நல்ல ரவுண்ட் வேணும். அப்படிங்கிறப்ப மேலே வச்ச அளவை விட கீழே 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரவுண்ட் ஷேப் கொடுக்கும்போது ரவுண்ட் ஷேப்பும் உங்களுக்கு அழகாக இருக்கும், ஷோல்டர் ஃபாலும் ஆகாது. மார்க் பண்ணிக்கிட்டோமா. இப்போ 5.25 ஷோல்டர் அகலம். இப்போ ஆம்போல் இறக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸ் அப்படியே எடுங்க. இப்போ இந்த இடுப்போட இறக்கத்தை கரெக்டாக இந்த மார்ஜினில் வச்சுருங்க. வச்சுட்டு கரெக்டாக ஜாயிண்டில் ஸ்லீவோட ஜாயிண்ட்லேயும் மார்க் பண்ணிவிட்டு மேலே தள்ளி 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணுங்க. இப்போ ஆம்போல் இறக்கம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஆம்போல் இறக்கம் பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சு. ஷோல்டர் அகலத்தை விட ஆம்போல் இறக்கம் நமக்கு கம்மியாக இருக்குது. ஒவ்வொருத்தோட முன்கை சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி ஆம்போல் இறக்கம் வந்து மாறுதலாக வரும். இவங்களுக்கு இந்த அளவுக்கு தான் வருது. இப்போ அந்த ஆம்போல் இறக்கம் 5.25 மார்க் பண்ணிக்கங்க. இப்போ ஷோல்டர் அகலம் என்னவோ அதையே வந்து இங்கே மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு நேராக இந்த ப்ளவுஸுக்கு உடம்போட சுற்றளவு 10 இன்ச்சில் அதை மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு, 1.5லேருந்து 1.25 இன்ச்சு நீங்கள் விட்டுக்கலாம். நார்மல் ப்ளவுஸுக்கு 1.5 இன்ச்சே போதும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர் வந்து 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த 1.25 இன்ச்சில் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். வேறு எங்கேயுமே நான் எக்ஸ்ட்ரா குறைச்சிடவோ கூட்டவோ இல்லை. ஃப்ரெஞ்சுக்கை வச்சுட்டு உடம்பு சுற்றளவு இந்த பாக்ஸ் லைன்லேருந்து இந்த பாக்ஸ் லைனை தொடுற மாதிரி இந்த 1.25 இன்ச்சில் டச் ஆகி ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஆம்போல் சுற்றளவுன்னு பாருங்கள். கரெக்டாக இந்த தையலில் வந்து நம்ம அளவு எடுக்கணும். 8.25 ஒரு பாயிண்ட் இருக்குது ஆம்போல் ரவுண்டு. இப்போ நான் வந்து டாட் லைன் வந்து வரைஞ்சி காட்டுறேன்.
ஸ்லீவ் வந்து தையல் வர இடத்துல தானே நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்திருக்கோம். அதனால இந்த இடத்துல நம்ம தையலுக்குள்ள அளவை மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு நம்ம பார்க்கும்போது கரெக்டாக 8.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம அப்போ கட்டிங் அளவும் சரியாக தான் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து அதிகப்படுத்தினீங்கன்னா ஆம்போல் சுற்றளவு அதிகமாகும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஆம்போல் சுற்றளவு மார்க் பண்ணி பாருங்கள். ஸ்லீவ் வந்து கரெக்டாக இந்த ஆம்போல் ரவுண்டில் நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிங்கன்னா இந்த ரவுண்டும் ஸ்லீவ் ரவுண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகும். அளந்து பார்க்கும்போது நமக்கு இந்த ரவுண்டோட ஸ்லீவ் வந்து ஒரு ஃபுட் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது தச்சிட்டு வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதை இழுத்து தைக்கும் போது ஸ்லீவ் வந்து உங்களுக்கு நீளாது, இந்த கிளாத் வந்து உங்களுக்கு லைட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ 2 அளவும் கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ மொத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 11.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுலேருந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 11.25 ஒரு பாயிண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். வேறு எங்கேயுமே நான் வந்து ஏன்னா இது ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் நம்ம கிராஸ் எடுப்போம். இப்போ நம்ம கட்டிங்லேயே 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி கிராஸ் வந்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் பேக் பீஸு. பேக் போர்ஷன் வந்து மார்க் பண்ணிட்டோம். இது அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறோம். கத்திரிக்கோல் ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிசுறு பிசுறாக வராமல் இருக்கும். துண்டு துண்டாக வராமல் ஆரம்பிச்சுட்டு முடிக்கிற வரைக்குமே அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் சிசர் வந்து கொடுத்துங்க. இப்போ உடம்பு சுற்றளவுக்கிட்டையும் இடுப்பு மடித்து வைக்க வேண்டிய இடத்துலையும் சிசர் கட் கொடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல கிளாத் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ அப்படியே என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டிங் நம்ம பக்கமும் கரபாகம் ஆப்போசிட்லேயும் வச்சு கட் பண்ணியிருக்கோம். இப்போ அதே பொசிஷன்லேயே தான் கிளாத் வந்து கிராஸ் கட்டிங்க்கு வந்து போட்டுக்கிறோம். நேர் கட்டிங்கும் போது அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பிப்போம். ஆனால் கிராஸ் கட்டிங்க்கு அதே ஷேப்பில் போட்டுட்டு இப்போ ஏன்னா நம்ம அந்த கரபாகத்தில் தானே ஆம்ஹோல் வந்து இந்த நீட்டில் கட் பண்ணியிருப்போம். இப்படி கட் பண்ணோமா அதே கரபாகத்தில் இந்த ஆம்ஹோல் கட்டிங் வரணும். ஆனால் இப்படி கிளாத்தை கிராஸாக போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி போட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிராஸ் வந்து எந்த அளவுக்கு போட முடியுதோ அந்த அளவுக்கு போட்டுங்க. இப்போ இந்த இடத்துல வர கிளாத்தை நேராக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம பெல்ட் கிளாத்துக்கு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி மடிக்கும்போது உங்களுக்கு இந்த கிளாத் வந்து முக்கோண ஷேப்பில் வருதா. இப்படி போடும்போது உங்களுக்கு கிராஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த இடத்துல 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வர மாதிரி கிளாத் போட்டுங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம எல்லா அளவுகளையும் பேக்குக்கு ஈக்குவலாக ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணிப்போம். ஃப்ரண்ட்டுக்குள்ள அளவை 2 கோடு வந்து வரைஞ்சிட்டேன். கரெக்டாக வரைஞ்சிட்டோமா? இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பேக் பீஸ் கட் பண்ண அளவுலேருந்து 1/2 இன்ச்சு அதிகமாக மார்க் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே கரெக்டான அளவு. இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனை ஸ்கேல் இதை மாதிரி வச்சுங்க, கிளாத்துக்கு நேராக வச்சுட்டு இந்த கிளாத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். இதுதான் ரெடி அளவு. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்டையும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். சரியா? பேக் பீஸ் வச்சு ஃப்ரண்ட் பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸோட ஹூப்பட்டி பக்கமாகவே அளவுகள் எடுத்துங்க. நெக்கு வந்து இப்போ வெளிப்பக்கம் வச்சுருக்கனால கீழே உள்ள கோட்டில் வைங்க. 1/4 இன்ச்சு நெக்கு ஜாயின் பண்ணுற இடத்துல சரியான அளவில் வைக்கேன். வச்சுட்டு அந்த ரவுண்ட் ஷேப் இப்படி வச்சு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் நம்ம விட்டோமா 1/2 இன்ச்சு, அந்த 1/2 இன்ச்சு இங்கே இருக்கா. இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் கிளாத் விடக்கூடாது. விட்டிங்கன்னா கழுத்தோட அகலம் அதிகமாகிடும். அளவு ப்ளவுஸ் வச்சு நான் சொல்கிற முறையில் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு வந்து நெக்கோட ரெடி அளவு மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பெல்ட்டோட ரெடி அளவு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே வந்து மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க.
டாட் பிடிக்கிறதுக்கும் பெல்ட் ஜாயின் பண்ணுறதுக்கும் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ அப்படியே ப்ளவுஸை வந்து நீங்கள் வெளிப்பக்கம் இந்த டாட்டை பாருங்கள், கிராஸாக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெளிப்பக்கமாகவே எடுத்துங்க. அளவு கரெக்டாக அந்த டாட் புள்ளி இருக்குல்ல அதை எடுத்துங்க. ஷோல்டர் சென்டராக இப்படி மடிங்க. வெளிப்பக்கம் அப்படிங்கிறனால கீழே உள்ள கோட்டில் வைக்கணும். வச்சுட்டு அந்த ஷேப் வந்து அப்படியே வைங்க. ஃபஸ்ட்டு இப்படி வந்து இப்படி கிராஸாக வருதா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். இது வந்து மொத்த இறக்கும். அளவு எடுக்கும்போது ப்ளவுஸ் வச்சு எல்லா அளவுகளையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ரவுண்ட் ஷேப்லாம் கொடுத்துக்கலாம் நெக்குக்கு. இப்போ மொத்தமாக 13 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்க்கணும் எக்ஸ்ட்ரா. 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட், 12.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கும்போது 13.25 ஒரு பாயிண்ட்டு மொத்த இறக்கும் இந்த ப்ளவுஸ்க்கு. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த நெக்கு அகலம் நெக்கோட ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக இந்த 13.25 ஒரு பாயிண்ட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். நான் இப்படி குறுக்க கோடு போட்டிருக்கேன்ல, இதுதான் வந்து நமக்கு இந்த புள்ளி வந்து இந்த டாட்டோட மெயின் சென்டர் டாட்டோட கரெக்டாக வர வேண்டிய இடம். ஏன்னா தள்ளி போயிடுச்சுன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து மாறி போயிடும். அதனால இதை வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். இது ரெடி அளவு, தையலுக்கு சேர்த்த அளவு. இப்போ நெக்கோட இறக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. அப்படியே டேப்பாலேயே நான் வந்து ஷேப் கொடுத்துட்டு, அதாவது பாக்ஸில் வரைஞ்சிட்டு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கிறோம். சரியா? இப்போ பேக்கில் 5.25 ஆம்போலியார் 5.25 எடுத்தோமா, 5.25 வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்தால் 13.25 ஒரு பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணிடலாம். இல்லைனாலும் 1.5 இன்ச்சு வேணாலும் கம்மி பண்ணிக்கலாம். நான் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி 12 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை 3ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு இந்த ப்ளவுஸில் கிராஸ் அதே ஹூக் பட்டி பக்கமே எடுத்துருங்க. ஹூக் பட்டி பக்கம் எடுத்தால் சேர்த்து எடுக்கணும். ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு எடுக்கணும். இப்போ 2.25 இந்த ப்ளவுஸ்க்கு கிராஸ். இப்போ 2.25 கிராஸ் மார்க் பண்ணிக்கிட்டோமா. 1.5 இன்ச்சு இந்த ப்ளவுஸுக்கு டாட்டோட அகலம். ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒருத்தரோட பிரஸ்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த டாட்டோட அகலம் வந்து வரும். ஒரே மாதிரி வராது. இப்போ அளவு ப்ளவுஸில் இந்த டாட்டோட உயரம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த உயரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிட் பாயிண்ட்டுங்கிறத தனியாக பார்க்கணும் தேவையில்ல. 2.25 இன்ச்சு வரும். 2.25 உயரம். அதுலேருந்து தையலுக்கு அரைஞ்சி சேர்த்தும் போது நமக்கு 3.25 எடுத்துக்கிறோம். இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இதுக்கு நேராக வர அளவு பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு. இங்கேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு சென்டர் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ 2 டாட்டுக்கும் உள்ள இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிட்டத்தட்ட 1.5 ஒரு பாயிண்ட்டு. இப்போ 3வது வர டாட்டு இந்த இடத்துக்கிட்ட நம்ம தையல் அப்போ பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த ஷேப்பில் உங்களுக்கு டாட் பிடிக்கும்போது கப் ஷேப் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ உள் வளைவு வந்து பாக்ஸ் லைன் போட்டுக்குங்க. லைட்டாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் உள் வளைவு வந்து எடுத்துக்கிறோம். இந்த கேப்பில் ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளே இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஈக்குவலாக வந்து இங்கே கம்மியாக வரும். சென்டரில் மட்டும் 1/4 இன்ச்சு வரும். ஓரம் வர வர குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கு ஏற்கனவே கிளாத் இருக்கனால எக்ஸ்ட்ராலாம் விட தேவையில்ல. 10 இன்ச்சுன்னு இங்கே மார்க் பண்ணிக்கணும். உடம்போட சுற்றளவு இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு 10 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாட் பிடிச்சதுக்கப்புறம் ஈக்குவலாக வந்துடும். ஓகேவா? இப்போ இழுத்து பார்க்கும்போது நமக்கு இந்த கிளாத் வந்து எக்ஸ்டன் ஆகும். இதுதான் கிராஸ் கட்டிங். இதுவே நேர் கட்டிங்னா உங்களுக்கு அதை மாதிரி இழுத்தா எக்ஸ்டன் ஆகாது. கிராஸ் கட்டிங்கும் போது எக்ஸ்டன் ஆகும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முன் நெக் வந்து
இப்போ டாட் பிடிக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ளவுஸோட பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் இதை மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஷோல்டரும் ஆம்ஹோலும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுருங்க. பெல்ட் கட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பெல்ட்டோட நீளம் எவ்வளோ இருக்குன்னு எடுக்கிறதுக்கு 11 இன்ச் இருக்கா, இதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம் நம்ம இந்த நீளம் எடுக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ ஃப்ரண்ட் பீஸ் மேலே இது மாதிரி கரெக்டாக ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அரை இன்ச்லேருந்து அளவு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். 3.25 இன்ச் இருக்குது, பேக்கில் 2.25 இருக்குது. இப்போ தையலுக்கு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம பெல்ட்டில் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி தான் கட் பண்ணணும். 2.25 இருக்கா, 3.25 ஃப்ரண்ட்டில் 3.25 இருக்குது, 3.25 மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போ இந்த நீளம் பார்த்தீங்கன்னா 11 இன்ச் எடுத்தோம்ல, அதாவது மொத்தமாக மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 11.25 எடுத்தோம். 10 இன்ச்சு, அதாவது கீழே 11 இன்ச்சுன்னு எடுத்தோமா, 1 இன்ச்சு கம்மி பண்ணி 10 இன்ச்சுன்னு எடுத்துக்கோம். இப்போ கீழ் பக்கம் மடித்து அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கிளாத் அதிகமாக இருந்தால் இதுலேயே நீங்கள் அதிகமாக கூட இன்னும் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியணுங்கிறத நான் வந்து 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டில் 3.25 எடுத்தோமா, அரை இன்ச்சு சேர்த்து 3.25 மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 2.25 எடுத்தோம் பேக்கில், அரை இன்ச்சு சேர்த்து 3.25 மார்க் பண்ணிக்கிறோம் தையலோடு சேர்த்து. இப்போ ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் கிராஸ் 2.25 எடுத்தோம் இல்லையா, அதை வச்சுக்கலாம். இப்போ மொத்த உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 5 இன்ச்சு. இப்போ அதே 5 இன்ச்சு இங்கே வச்சுட்டு இந்த 2.25 மார்க் பண்ணோம்ல, அதுக்கு நேராக வச்சுட்டு 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் நான் வந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஷேப் வந்து லைட்டாக இந்த இடத்துக்கிட்ட மட்டும் உள்ளே இறக்கிட்டு மேலே போக போக இப்படி மேலே தூக்குன மாதிரி கொடுத்துங்க. இப்போ பெல்ட்டோட ஃப்ரண்ட்டு அப்புறம் மடித்து வைக்க வேண்டிய இடம் 2 பக்கமும். இப்போ இந்த அளவில் நீங்கள் பெல்ட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு சைடு அப் அண்ட் டவுன்லாம் வராது. அதே மாதிரி ஒவ்வொரு அளவுகளும் கட்டிங்கில் நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு எந்த அளவுக்கு இடம் விட்டுருக்கீங்களோ அதே அளவு ஸ்டிச் பண்ணிடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இங்கே 1/4 இன்ச்சுன்னா 1/4 இன்ச்சை விட அதிகமாக போயிடக்கூடாது. அதே மாதிரி இங்கே அரை இன்ச்சுனா அரை இன்ச்சு, டாட்டு 1/4 இன்ச்சு பிடிக்கணும்னா 1/4 இன்ச்சு பிடிச்சிடணும். பெல்ட் அரை இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோமா அரை இன்ச்சு, ஷோல்டர் ஜாயிண்ட்டை அரை இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோமா அரை இன்ச்சில் தையல் போடணும். தையல் வந்து கரெக்டான அளவில் போட்டுடணும். இப்போ இங்கே டாட் பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு பெல்ட்டோட நீளம் கரெக்டாக வந்துடும் நமக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெக் பீஸு அப்படியே வந்து முழுசாக கட் பண்ணி எடுத்துப்போம். இது வந்து கிராஸ் பீஸ் எடுக்கிறதுக்கு. ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தை கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு 2ஆக மடிங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து 4ஆக ஃபோல்டிங் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த 4 போர்ஷனும் கரெக்டாக வச்சுட்டு கீழே பாருங்கள், உங்களுக்கு கிராஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக தெரியும். இதில் வந்து ஓரளவுக்கு ரொம்ப கிராஸ்லாம் இல்லை, பிசுறு தான் லைட்டாக இருக்குது. அதை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு 1.25 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் மடித்து தைக்க விடலாம். கிளாத் இருக்கிறனால நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். சுருட்டிட்டு போகாமல் இருக்கணும் ஸ்லீவ் அப்படின்னா கொஞ்சம் கனமாக வந்து மடித்து தைக்கும்போது நமக்கு சுருட்டிட்டு போகாமல் இருக்கும். இப்போ ஸ்லீவோட லெஃப்ட் ஸ்லீவோட அளவுகளை அப்படியே மார்க் பண்ணுறோம். ரைட் ஸ்லீவ் தான் மார்க் பண்ணணுமா, லெஃப்ட் ஸ்லீவ் வச்சு மார்க் பண்ணால் சரியாக இருக்குது, அதெல்லாம் தேவையில்ல. 2 ஸ்லீவுமே நம்ம ஒரே அளவு தான் மார்க் பண்ணுறோம். உடம்போட ஸ்ட்ரெச்சிங்க்கு தகுந்த மாதிரி அது மாறிக்குமே தவிர அளவுகள் வந்து மாறாது. அதனால் லெஃப்ட் ஸ்லீவ் தாராளமாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட முன்கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸ்லீவோட உயரம் அரை இன்ச்சு மேலே தள்ளி, ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு மார்க்கு, அதுக்கு மேலே ஒரு மார்க்கு, அடிக்கை இறக்கத்தில் ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு மார்க்கு, அதுலேருந்து மேலே தள்ளி அரை இன்ச்சு தையலுக்கு. இப்போ இதுக்கு நேராக வர அடிக்கை இறக்கத்துக்கு நேராக வர ஆம்ஹோல் சுற்றளவு 6.25 இன்ச்சு இருக்குது. மொத்த இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 8.5. அடிக்கை இறக்கம் 3.25 இருக்குது. அந்த 3.25க்கு நேராக ஆம்ஹோல் சுற்றளவு 6.25 மார்க் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்ட்ரைட்டாக தான் நீங்கள் கட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்லீவோட ரவுண்டு
அழகாக மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு தள்ளி கீழே உள்வளைவுக்கு குடஞ்சிக்கிறோம். இப்போ மேலே இங்கே எந்த அளவுக்கு கிளாத் இருக்குன்னு பாருங்கள். 1.25 2 இன்ச் இருக்குது, நமக்கு 1.25 வச்சுட்டு மீதியை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் முன்கை சுற்றளவுலேருந்து 1.25 கிளாத் விட்டுட்டு இந்த கிளாத்தை கிராஸாக வந்து கட் பண்ணிக்கிறோம். இப்போ மடித்து தைக்க வேண்டிய இடத்த மார்க் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். மேலே உள்ள 2 கிளாத்தை மட்டும் எடுத்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு அப்புறம் அப்படியே உள் வளைவு கட் பண்ணிக்கிறோம். ஸ்லீவோட ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ப்ளவுஸில் பேக் பீஸில் ஃப்ரண்ட் பீஸு டாட் பிடிக்கணும்ல, அதனால் நமக்கு அதில் வச்சு அளந்து காட்டினோம்னா டிஃப்ரென்ஸ் வரும். உடம்போட சுற்றளவையும் ஸ்லீவோட சுற்றளவையும் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இது ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கிட்ட கரெக்டாக மேட்ச் ஆகுதா? ஷோல்டர் பிடிச்சி தைக்கணும்னா நம்ம. ஸோ இதை மாதிரி தான் நான் அளந்து காட்டுறேன். இது ஒரு சிலர் டேப்பை வச்சு அளந்து காட்டுங்கன்னா, இது நம்ம 8.25 எடுத்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8.25 ஒரு பாயிண்ட் ஆம்போல் ரவுண்டு. இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா 7.25 வரும். இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா 7.25. கட்டிங் அளவுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரியும் ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் வர அளவு ஒரு மாதிரியும் வரும். 7.25 இருக்கா, இங்கே அளக்கும்போது 7.25 இருக்குது. அப்போ இது ரெண்டும் நமக்கு கட்டிங் அளவும் இந்த ஸ்லீவ் கட்டிங் அளவும் கரெக்டாக மேட்ச் ஆகிக்கும். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணுற இடத்துக்கிட்ட இங்கேயும் 1/2 இன்ச்சு தள்ளி எக்ஸ்ட்ரா வரும்போது உங்களுக்கு இதுவும் மேட்ச் ஆகிக்கும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து கட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தைச்சி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டவுட் வந்து கிளியர் ஆகும். என்ன தான் சொன்னாலுமே நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்காம நீங்கள் டவுட் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். டவுட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ கட் பண்ணி தைச்சி பாருங்கள் தைரியமாக. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு பெல்ட்டு ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணிக்கிட்டோமா. நெக் பீஸு இது நான் வந்து மேக்ஸிமம் நெக் பீஸ்லாம் வந்து தைக்கும் போது தான் கட் பண்ணுவேன். முன்னாடியே கட் பண்ணி சுருட்டி வச்சுட்டோம், ஒரு 2 நாள் முன்ன பின் ஆகுது தைக்கிறதுக்கு அப்படிங்கும்போது அந்த கிளாத் வந்து சுருக்கமாக ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து ஸ்டிச்சிங் அப்போ தான் சில விஷயங்கள் வந்து கட் பண்ணிக்கிறது. ஹூக் பெட்டி ஐப்பட்டி அப்புறம் இன்னொரு பெல்ட் கிளாத்து, எக்ஸ்ட்ரா கிளாத் வேணால் வேறு கிளாத்தில் நம்ம கொடுத்துக்கலாம். 40 இன்ச்சு கிளாத்துக்கு இது 1 மீட்டர் கிளாத்து. ஸோ நமக்கு இந்த அளவுக்கு கிளாத் வந்து 2 பெல்ட்டுக்கு இருக்கும். இன்னும் திக்காக வேணால் இடையில கொடுக்குற ஒரு கிளாத்தை வேறு கலர் வந்து நம்ம கொடுத்து தைச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ணி நீங்கள் தைச்சி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஃபிட்டிங்கும் நல்லா வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.